ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஈஸ்டர் திருநாள் பிரார்த்தனைகள் தொடங்கியதை அடுத்து பேராலய கலையரங்கத்தின் மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. இதேபோல் தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பழமையான அந்திரேயா ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த குகையிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போது மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பாடி பக்தர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கோவை, சிவகாசி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் வெயில் வாட்டிய நிலையில் திருத்தங்கல், சித்துராஜபுரம், பாறைப்பட்டி, சாட்டியாபும் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேலும் பாண்டவர் மங்கலம், நாலாட்டின் புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கடலையூர் சாலையில் 2 மரங்கள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்குடி அருகே மாடு திருடிய 3 இளைஞர்களை பொதுமக்கள் அடித்து உதைத்து ரவுண்டு கட்டி திட்டி தீர்த்த காட்சிகள் தான் இது. கர்நாடகாத்தான் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் தொடர்ந்து திருடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வடகுடிப்பட்டி வயல்வெளியில் இருந்த பசுமாட்டை பிடித்து 3 இளைஞர்கள் வாகனத்தில் ஏற்ற முயன்றனர். இதை பார்த்த விவசாயி ஒருவர் ஊர் மக்களுக்கு தகவல் சொல்ல கிராமத்தினர் அந்த இளைஞர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்ததுடன் சரமாரியாக தீட்டி தீர்த்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்த மாடு திருடர்கள் 3 பேரையும் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன், முகர்ஜி, அரவிந்த் என்பது தெரியவந்தது. விழுப்புரம் ஆஞ்சநேயர் கோயிலில் லட்சதீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்ற காட்சிதான் இது. விழுப்புரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் கடந்த 14ஆம் தேதி லட்சதீப திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்திர விமான காட்சி, முத்துப்பல்லக்கு காட்சி, குதிரை வாகன காட்சி, புஷ்ப பல்லக்கு காட்சி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஆஞ்சநேயர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் திருவிழாவின் 6ஆம் நாளில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலிலிருந்து மேளதாளங்கள் முழங்க ராமபிரான், சீதை, லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் மின் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப வாகனம் குளத்தை 5 முறை சுற்றி வந்தபோது வண்ணமயமான வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. தெப்ப உற்சவம் மற்றும் வானவேடிக்கையை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். நடிகர் தனுஷின் இட்லி கடை படப்பிடிப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த செட் தீப்பிடித்து எரிந்த காட்சிதான் இது.
நடிகர் தனுஷ், பாப்பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய படங்களை தொடர்ந்து 4வது படமாக இட்லி கடை என்ற படத்தை இயக்கி வருகிறார். இதில் தனுஷுடன் நித்யா மேனன், ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஷூட்டிங் முடியாததால் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்திருந்தது. இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய் உள்ளிட்டோர் பாங்காக் சென்றுள்ளனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இட்லி கடை படப்பிடிப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த செட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி செட்டை காலி செய்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். ஆண்டிப்பட்டியில் படப்பிடிப்பு முடிந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு வேறு பகுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் பிரிக்காமல் இருந்த செட்டில் தான் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீ விபத்தின் போது தனுஷ் உள்ளிட்ட படக்குழுவினர் யாரும் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் இரு வீட்டாருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண்கள் மீது லாரி ஏற்றிக் கொள்ள முயன்ற காட்சிதான் இது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அனிதா என்பவர் தனது வீட்டிற்கு முன் குப்பையை கொட்டியுள்ளார். இதனால் அனிதாவுக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பூபதி என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பூபதியின் உறவினரான பாலமுருகன் என்பவர் அனிதா மீது லாரியை ஏற்ற முயற்சித்துள்ளார். இதில் அனிதா நூலிழையில் தப்பிய நிலையில் அவர் வீட்டு முன்பு நின்றிருந்த கார் மீது லாரி வேகமாக மோதியது. லாரி வேகமாக வருவதை பார்த்து தப்பித்து ஓடிய அனிதா நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். இதனையடுத்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரியை ஓட்டிய பாலமுருகனை தேடி வருகின்றனர். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக மாணவரணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். நீட் விலக்கு ரகசியம் தெரியும் என திமுக ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் முழக்கமிட்டனர். கண்டிக்கின்றோம் 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 பொய் சொல்லிய திமுகவை கண்டிக்கின்றோம். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் மாணவர்களின் தற்கொலைகளுக்கு திமுக அரசுதான் காரணம் என குற்றம் சாட்டினார். இனிமேலாவது கண்டிப்பாக இந்த நாடகத்தை திமுக நீட் நாடகத்தை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி 4 வருஷமா எதுவும் செய்யல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதுவுமே செய்யல, எந்த திட்டம் வரல. ஆகவே 2026 எப்பொழுது எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 22 மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன், KC கருப்பண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுகவினர் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதிமுக போராட்டங்கள் எப்படி? நீட் தேர்வு குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்ற காட்சிதான் இது. நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு ஈரோடு மாவட்ட அதிமுக சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீட் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதிமுக போராட்டங்கள் எப்படி? இந்நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செடியன் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அனுமதித்த அதிமுக தற்போது போராட்டம் நடத்துவது நகைச்சுவையாக இருப்பதாக கூறினார். மக்கள் மத்தியில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்றால் அது திமுக தான் முழுமையாக உரிமை எடுத்துக் கொள்கிறது என்பதை மறைக்க நேற்று உள்ளே நுழைய விட்டுவிட்டு இன்றைக்கு அவர் போராட்டம் நடத்துவது கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நகைச்சுவைக்குரியது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக ஆட்சியில் இருந்தவரை நீட் தேர்வை நடத்த அனுமதிக்கவில்லை என்றும் அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்தார்.
கட்சியின் ரசிகர்கள் இனி மெய்நிகர் வீரர்கள் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார். இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த நிர்வாகிகளின் செல்போன்கள் வாங்கி வைக்கப்பட்டன. ஆலோசனைக் கூட்டத்தில் நடந்த விவரங்கள் குறித்து ரகசியம் காக்க செல்போன் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் விஜய் பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதில் பேசிய விஜய், இந்தியாவிலேயே தங்கள் கட்சியின் சமூக ஊடக பிரிவுதான் பெரியது என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நலனுக்காக ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையின் கீழ் 3வது மொழியாக இந்தியை கட்டாயம் கற்க மாநில அரசு உத்தரவிட்டது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்தி திணிப்பிற்கு எதிராக தங்களுக்கு இடையேயான வேற்றுமைகளை மறைந்து மகாராஷ்டிராவின் நலன்களுக்காகவும் மராத்தி மக்களுக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படப் போவதாக ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளார். இதனை வரவேற்ற சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தனக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் இடையிலான சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மகாராஷ்டிரா மாநில நலன்களுக்காக கைகோர்த்து போராட தயார் என்றார். இதனிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இருவரும் இணைவது மகிழ்ச்சிதான் என தெரிவித்தார். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி இன்று இரவு வரை உக்ரைன் மீதான போரை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் இதனை உக்ரைன் சமாளித்து வருகிறது. இதனிடையே அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு போரை நிறுத்துவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின், ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிறு நள்ளிரவு வரை ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பதாகவும் உக்ரைனும் தங்கள் முன்மாதிரியை பின்பற்றும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் போர் நிறுத்த மீறல்கள், ஆக்கிரமிப்புகள் மற்றும் எதிரிகளின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்க ரஷ்ய துருப்புகள் தயாராக இருப்பதாகவும் அறிவுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி திரில் வெற்றி பெற்றது. IPL தொடரின் 36வது போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த லக்னோ அணி 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர் மார்க்ரம் அரை சதம் கடந்து 3 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளுடன் 66 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆயுஷ் பதோனி 34 பந்துகளில் 1 சிக்சர் 5 பவுண்டரிகளுடன் அரை சதம் விளாசி அவுட் ஆனார். கடைசி கட்டத்தில் இறங்கிய அப்துல் சமத் 10 பந்துகளில் 30 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதையடுத்து 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் பொறுப்பாக ஆடி 52 பந்துகளில் 4 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் 74 ரன்களில் ஆட்டமிழந்தார். அறிமுக வீரர் சூரியவன்ஷி 34 ரன்களில் அவுட் ஆன நிலையில் நிதிஷ் ராணா 8 ரன்களுடன் வெளியேறினார். ரியான் பராக் 39 ரன்களிலும் ஹெட்மயர் 12 ரன்களிலும் வெளியேறிய நிலையில் 178 ரன்கள் மட்டுமே எடுத்து ராஜஸ்தான் அணி 6வது தோல்வியை பதிவு செய்தது. கடைசி ஓவரை சிறப்பாக வீசிய லக்னோ அணியின் வெற்றிக்கு உதவினார் ஆவேஷ் கான்.